குக்கிராம சாலைகளை விட மிக மோசமாக காட்சியளிக்கின்றன சென்னை மடிப்பாக்கம் தொகுதி சாலைகள். அதற்கு என்ன காரணம்? ஓராண்டாக அப்பகுதி மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன என்று நம்ம சென்னை பகுதியில் பார்ப்போம். வெயில் காலத்தில் புழுதி பறக்கும், மழைக்காலத்தில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும். இதுதான் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மடிப்பாக்கம் சாலைகளின் நிலை. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குடி மண்டலத்தில் 118வது வார்டில் உள்ள மடிப்பாக்கத்தில் பாதாள சாக்கடை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள், குடிநீர் குழாய் இணைப்பு பணிகள் என அடுத்தடுத்து கடந்த ஓராண்டாக இடைவிடாமல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கி சுண்ணாம்பு கொளத்தூர் வரை உள்ள பெரியார் நகர், ராம் நகர், குபேரன் நகர், சதாசிவ நகர், ராஜாஜி நகர் தெற்கு, LIC நகர் உள்ளிட்ட மடிப்பாக்கத்தின் தெற்கு பகுதிகளில் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளன. பயன்பாட்டுக்கே தகுதியற்ற நிலையில் சாலைகள் இருப்பதால் பயத்துடன் சாலையை கடந்து செல்வதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். மழை வந்தாலும் ரோடு சுத்தமா யூஸ் பண்ண முடியல. நார்மலாவும் நீங்களே பாக்குறீங்கல்ல, சுத்தமா யூஸ் பண்ற நிலைமையிலேயே இல்ல. வண்டிக்கு வாரத்துல ஒரு தடவை பஞ்சர் ஓட்டுற மாதிரி நிலைமையில தான் இருக்கு. சுத்தமா ரோடு சரியில்லை, யூசபிளாவும் இல்ல. எப்பவுமே இந்த ரோடு பள்ளமா தான் இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒன்றும் வருஷம் நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரோடு போட்டாலும் திருப்பி நோண்டுவாங்க, திருப்பி பள்ளமாயிடும், திருப்பி நோண்டுவாங்க. இதே வேலை தான். இது மழை காலத்துல சேரும் சகஜமா இருக்க, நடக்கவே முடியாது. நடந்து போறதே கஷ்டம், நடந்து போறதே ரொம்ப சிரமப்படுவாங்க. 2 வீலர் ஓட்டுறவங்க கீழே விழுந்துருவாங்க. மழைநீர் கால்வாய் பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளதால் இந்த சாலைகளை கடப்பது வாகன ஓட்டிகளுக்கு தினம்தோறும் சவாலாகவே உள்ளது. பின்னாடி வர கஸ்டமரே ரொம்ப இடுப்பு வலி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரோடு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, எப்பயுமே ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்கு இந்த ரோடு. அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. என்னன்னே தெரியல. அதுக்கு மெயின் ரோட்லேருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே குபேர நகர், ராம் நகர், அம்பேத்கர் சாலை, அந்த சைடு போனால் மகாலட்சுமி நகர், அந்த சைடெலாம் சுத்தமாக போகவே முடியல. ஒரு நாள் வேலை பார்க்குறோம், 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அந்த டயர்டு இந்த ஒரே டைமில் போயிட்டு வந்தாலே அந்த டயர்டு 12 மணி நேரம் வேலை பார்க்குறதும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரதுமே சோழி முடிஞ்சிருது. நாங்கள் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. வயசானவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க. இது குறைஞ்சது ஒரு 3 வாரத்துக்கு மேலே இப்படியே தான் இருக்குது. எல்லா பக்கமும் நோண்டி வச்சிருக்காங்க. மழை வந்ததால் அப்படியே நிறுத்திட்டாங்க. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது சரியான விளக்கம் தர மறுத்துவிட்டனர். மடிப்பாக்கம் பகுதியுள்ள ராம்நகர், குபேரன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள தெருக்களில் சாலைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இதுவே ஒரு சாட்சி. இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய வீட்டில் உள்ள வாகனங்களை வெளியே எடுத்துச் செல்வது ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ஆர். முருகேசன்.